எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குக்கரில் இன்றைக்கி தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்துங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க. இது அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே போல் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த தேங்காயுமே நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது ரெண்டுமே அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம குக்கரில் ஈஸியாக தாளித்து விட்டுக்கலாம். இப்போ 2 பேஸ்ட்டுமே நமக்கு ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பில்ங்க குக்கர் வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸு பட்டைங்க, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கோங்க. சோம்பு இந்த சமயத்தில் நம்ம போட்டு சேர்க்கும் பொழுது நமக்கு அந்த குழம்பு நல்லா வாசனையாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கோங்க. பச்சை மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாய் அதே போல் வெங்காயம் இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயத்துடைய நிறம் இந்தளவுக்கு மாறி வந்திருக்கப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்குங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்குங்க நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 10-15 புதினா இலைகள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த புதினா இலைகள் நல்லா வதங்கினதுக்கப்புறமாங்க இதில் மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம முதலையே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க. அதனால் காரம் 1 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துங்க நல்லா இந்த வெங்காய கலவையோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி விழுது சேர்த்துக்கிறோங்க. கரிஞ்சிடாமல் வதக்கணும். சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா நமக்கு மசாலா கரிஞ்சிடாமல் வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உப்பு போட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் நிறம் இது மாதிரி நமக்கு மாறி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை சேர்த்துக்கிறோங்க. அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நமக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதுமான அளவுங்க. தண்ணியும் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது குக்கர் மூடி போட்டு மூடிங்க. 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சூப்பராக தக்காளி குழம்பு குக்கர்லேயே ரெடி ஆகிருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசைக்கு அப்படின்னு சொல்லி டிஃபன் ஐட்டம் கூட சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். டக்குன்னு நம்ம அந்த 2 பேஸ்ட்டை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆகி வந்துடும். பாருங்கள், அருமையாக கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஈவன் இந்த கிரேவி நமக்கு சப்பாத்திக்கு பூரி கூட வச்சு சாப்பிட்லாங்க. எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸோட சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு சட்டுன்னு ஒரு தக்காளி குருமா ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த குழம்பை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மேலால் கொஞ்சம் புதினா இலைகள் இல்லாட்டி கொத்தமல்லி இலைகள் தூவி சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமாக நமக்கு தக்காளி குழம்பு குக்கர்லேயே ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த தக்காளி குழம்பு ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். சுவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.